Hi friends and viewers, 11th gear தமிழ் மோட்டார் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். இன்னைக்கு செஷனில் பார்த்தீங்கன்னா சமீபமாக ஒரு 2-3 மாதங்களாக நமக்கு கிடைக்கக்கூடிய நியூஸ் பார்த்தீங்கன்னா இருசக்கர வாகனங்கள் தானாக பற்றி எரியுது, ரன்னிங்கில் பற்றி எரியுது அப்படின்னு ஒரு சில நிகழ்வுகள் போயிட்டுருக்கு. ஸோ இது வெயில் காலம். ஆல்மோஸ்ட் சென்னையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏறக்குறைய 40 டிகிரி, மார்ச் மாதத்துக்கே 40 டிகிரிக்கு மேலே போயிட்டுருக்கு. ஸோ இருசக்கர வாகனம் தானாக ஃபயர் ஆகுமா, ஃபயர் ஆகிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றிய ஒரு விழிப்புணர்வுக்கான வீடியோ தான் அது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோலுடைய ஆட்டோ இக்னிஷன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 270 டிகிரிக்கு மேலே இருந்தாலும் கூட நம்ம டேங்கில் அதை என்ன பண்ணுறோம், ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கும்போது வண்டி ரன்னிங்கில் போகும்போது கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி உள்ள ஒரு ப்ரெஷர் டெவலப் ஆகுது. உங்களுக்கு இது புரியும். நீங்கள் உங்களுடைய டேங்க் கேப்பை ஓப்பன் பண்ணும்போது ஒரு சத்தம் ஏர் ரிலீஸ் ஆகிற சவுண்டு ஒன்று கேட்கும். ஸோ இது ஒரு ரீசன். இரண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், நம்ம வேலைன்ட்டு வண்டியை நம்ம நிறைய வீடியோக்களில் சொல்கிறே பார்த்தீங்கன்னா வண்டியை முறையாக பராமரிங்கன்னு. என்ன பராமரிங்கன்னா பெட்ரோல் ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வாரமாக பெட்ரோல் ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும், கவனத்தில் எடுத்துக்க மாட்டோம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபியூல் லைன், பெட்ரோல் டியூப் லீக் ஆகுது. கார்புரேட்டரில் ஃப்ளோட் நீடில் டேமேஜ் ஆகி கார்புரேட்டருக்கு கீழே என்ன ஆகும்னா பெட்ரோல் டிப் ஆகிட்டு சொட்டிகிட்டு இருக்கும். அதே போல் கார்புரேட்டரோட பாடியே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பேக்கிங் ப்ராப்ளம் ஆகி சுத்தமாக கார்புரேட்டரே பார்த்தீங்கன்னா வெட்டாக இருக்கும், பெட்ரோலாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன காரணங்கள். இந்த பக்கம் பெட்ரோல் இருக்குது, பெட்ரோல் வெயிலில் என்ன ஆகுது, வேப்பர் ஆகி அந்த டேங்கு கீழே இருக்கக்கூடிய ஏரியா முழுக்க பெட்ரோலுடைய வேப்பர் சூழ்ந்துருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், நிறையா மோட்டார் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பார்க் ப்ளக் மேலே ஒரு அடாப்டர் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அது மழை சீசனில் ஏதோ ஒரு காரணத்தால் அந்த அடாப்டர் ஓன் அவுட் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அடாப்டரை ஜென்ரலாக தூக்கி போட்டு நேரடியாக அந்த ஒயரை என்ன பண்ணிடுவாங்க, ஸ்பார்க் ப்ளக் மேலே இன்சர்ட் பண்ணிடுறாங்க. நிறையா வண்டியில், என்னுடைய ஷெட்டுக்கு வர வண்டியிலே பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப பேட் ஹேபிட்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டேங்கு கீழே தான் டோட்டல் வண்டியோடைய வயரிங் கிட்டும் போகுது. இந்த வயரிங் கிட்டில் ஏதோ ஒரு சிறு காயம் அல்லது எங்கேயோ ஒரு டேமேஜ் ஆகி அந்த வயர் மெயின் லைன், லைவ் லைன், கரண்ட் வரக்கூடிய லைன், பேட்ரி லைனோ அல்லது ஏசி லைனோ என்ன ஆகுதுன்னா பாடியில் உங்களுக்கு லைட்டாக உரசும்போது ஸ்பார்க் ஆகுது. அங்கே ஏற்கனவே பெட்ரோலியம் வேப்பர் டேங்குக்கு கீழே இருக்கக்கூடிய ஏரியாவில் அக்யூமுலேட் ஆகிருக்கு, லீக்கேஜ் இருந்ததுனால வண்டி ஃபயர் ஆகிடுது. ஸோ இப்படி தான் ஃபயர் ஆகுமே ஒழிய தானாக பற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. ஸோ இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலான்னா முறையாக பராமரிங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 100 கிலோமீட்டர் அல்லது 150 கிலோமீட்டர் ஜேர்னி பண்ண போகிறீங்கன்னா அந்த 150 கிலோமீட்டருக்கு உங்களுக்கு 3 லிட்டர் அல்லது 2 லிட்டர் பெட்ரோல் தேவைன்னா அந்த டயத்துக்கு அதை மட்டும் ஃபில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கோடை காலங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா இன்கேஸ் ஆஃப் ஃபயர் ஆக்சிடெண்ட், ஏதோ ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகுது அப்படிங்கும்போது டேங்க் ஃபுல்லாக இருந்து வரக்கூடிய பாதிப்பை விட 1 லிட்டர் ஃபயர் ஆச்சு, 2 லிட்டர் ஃபயர் ஆச்சு எரிய தான் செய்யும். ஆனால் வரக்கூடிய பாதிப்புகள் கம்மியாக இருக்கும், உயிர் சேதத்தை தவிர்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுக்கலாம். உங்கள் சிவா 11th gear தமிழ் மோட்டார் சேனலுக்காக சாலை விதிகளை மதிப்போம், விபத்தில்லா தேசத்தை உருவாக்கும். நன்றி, பை.